Good evening, my dear student. நம்ம பயாலஜியில் ஹெல்த் அண்ட் டிசீஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கடைசியாக லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் பற்றி பேசுகிறோம். லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸில் முக்கியமாக நம்ம வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் ஒபிசிட்டி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து அதனுடைய கண்டினியூஷன் ஹார்ட் டிசீஸ். ஹார்ட் டிசீஸை ஜென்ரலாக நம்ம வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். Cardiovascular disease is associated with the disease of the heart and the blood vessels. And the wording le parunga, cardio na heart, vascular na blood vessels. So heart disease not only mention the heart, it also includes the blood vessels. Cardiovascular disease. அதுல மிக முக்கியமான ஒரு பார்ட் வந்து coronary heart disease. My dear student, you know very well, heart supplies blood to all parts of the body, right? But there is a blood vessels which supply blood to the heart. That is called the coronary artery. Coronary artery என்றது ஹார்ட்டுக்கு blood supply பண்ணக்கூடிய ஒரு blood vessel, right? அதுதான் coronary heart disease னா என்ன? Is the most common form and is caused by the deposition of cholesterol in the blood vessels. இப்போ கொரோனரி பிளட் வெசல்ஸ்ல கொலஸ்ட்ரால் படிஞ்சிச்சுன்னா தட் த லூமன் ஆஃப் த கொரோனரி பிளட் வெசல்ஸ் வந்து குறைஞ்சிடும். ஸோ நான் அமௌண்ட் ஆஃப் பிளட் சப்ளை டு த ஹார்ட் வந்து குறைஞ்சிடும். அதனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல 3 டெர்மினாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்ரோஸ்கிலரோசிஸ்னா என்ன, இஸ்கீமியானா என்ன, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன்னா என்னன்றத பத்தி பார்க்க போறோம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், நவ வி கம் டு தட் coronary heart disease. The reason is deposition of cholesterol in the blood vessels. அது உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான கொலஸ்ட்ரால் வந்து பிளட் வெசல்ஸ்ல டெபாசிட் ஆகும். இதை பத்தி நம்ம பின்னால வகுப்புல இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்னு இருக்கு. அன்சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து இஸ் குட் ஃபார் ஹெல்த். சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து பேட் கொலஸ்ட்ரால். அதுதான் வந்து இட் ஹாஸ் த டெண்டன்சி டு டெபாசிட் இன் த இன்னர் வால் ஆஃப் த பிளட் வெசல்ஸ். So, okay, coronary heart disease caused by deposition of cholesterol in the blood vessels. And it is usually developed slowly. நீங்க பார்க்கலாம் இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எல்லாமே, ஈவன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஆனாலும் சரி, ஒபிசிட்டி ஆனாலும் சரி, ஹார்ட் டிசீஸ் ஆனாலும் சரி, இட்ஸ் எ கிரானிக் டிசீஸ். கிரானிக் மீன்ஸ் இட் அப்பியர் ஸ்லோலி, கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் மெனி இயர்ஸ். இப்ப இதுல கூட பாருங்க, இந்த மாதிரி கொரோனரி ஹார்ட் டிசீஸ் ஆல் ஆஃப் ஏ சடன் வராது, ஒரு குழந்தைக்கு வராது, ஒரு 30 வயசுல இருக்கிறவங்க 50 வயசுல இருக்கிறவங்களுக்கு வருது. காரணம் இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் த டைம் கிராஜுவலா இந்த டெபாசிட் ஃபேட் வந்து அப்படியே பிளட் வெசல்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சுன்னு இருக்கும். தட் இஸ் கால்டு ஃபேட்டி ஸ்ட்ரீக் அண்ட் டு டெவலப்ஸ் இன்டு ஃபைப்ரஸ் காம்ப்ளிகேட்டட் பிளேக் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு கொழுப்பு கீறல்கள் அப்படி சொல்லுவோம். ஒரு ரத்த குழாய் வந்து ஒரு சின்ன ஒரு ரப்பர் டியூப் மாதிரி பாத்தீங்களா, கொலாப்சபிளா இருக்கும். ஆனா நாள் ஆவாவ அதுல அந்த கொழுப்பு படிய படிய அந்த குழாயில விரிசல்கள் எல்லாம் வரும். அதுதான் இந்த ஃபேட்டி ஸ்ட்ரீக்னு சொல்றது. பிளட் வெசல்ஸ்ல நிறைய விரிசல்கள் வரும், ஒரு மாதிரி லீக்கேஜ் மாதிரி. தென் அது இன்னும் நாள் ஆக ஆக அது என்ன ஆயிடும், பிகம்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் பிளேக், ஒரு ஃபைபர்ஸ் ஆன ஒரு பிளேட் மாதிரி மாறிடும். அதுதான் பிளேக்னு சொல்றோம். இது வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். இனிஷியல் ஸ்டேஜ் ஃபேட்டி ஸ்ட்ரீக், அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல பிளேக்னு சொல்றோம். தட் லீட்ஸ் டு நேரோவிங் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் லீடிங் டு அத்ரோஸ்கிலரோசிஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு டெர்மினாலஜி நான் முதல்ல சொன்னேன். ஆத்ரோஸ்கிலரோசிஸ்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெர்மினாலஜி ஹார்ட் டிசீஸ்ல. சிம்பிளா நீங்க என்ன சொல்லணும், டெபாசிஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ், டெபாசிஷன் ஆஃப் ஃபேட் ஆன் த பிளட் வெசல்ஸ். அதுலயும் குறிப்பா நீங்க கொரோனரி ஆர்டரி, அதுக்கு பேரு ஆத்ரோஸ்கிலரோசிஸ். ஆத்ரோஸ்கிலரோசிஸ்னா deposition of fat on the coronary artery is called atherosclerosis, right? It not only that, it also large and medium sized arteries that supply heart muscles with oxygen. My dear student, you know very well, blood ன்னு சொல்றோம். ஹார்ட் வந்து ஒரு ஆர்கன் தானே, that is made up of cardiac muscles. இதுக்கு பிளட் வேணும். பிளட் எடுத்துன்னு போகும்போது அதுல 2 இருக்கு. ஒன்னு ஆக்சிஜன் வேணும், இன்னொன்னு நியூட்ரியன்ட் குளுக்கோஸ் இருக்கு பிளட்ல. அப்போ அந்த ஹார்ட் மசில்ஸ்க்கு போகக்கூடிய அந்த பிளட்னுடைய அளவு குறையும் போது அந்த பிளட்டுக்கு அந்த ஹார்ட் மசில்ஸ் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவும் குறையுது, குளுக்கோஸுடைய அளவும் குறையுது. அப்ப என்ன ஆகும், இட் லீட்ஸ் டு எ சடன் இஸ்கீமியா. இஸ்கீமியான்றது என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம், இந்த ஆத்ரோஸ்கிலரோசிஸ்னால
ஹார்ட்டுக்கு போற பிளட் சப்ளை குறையுது. தட் இஸ் கால்டு இஸ்கீமியா. இஸ்கீமியானா deficient blood supply to the heart muscles. சரி, அதனால என்ன ஆகும்? மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். பிளட் சப்ளை போகலன்னா ஹார்ட்டுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, குளுக்கோஸ் கிடைக்காது. தென் ஹார்ட் மசில் ஸ்டார்ட்ஸ் டு டை. டெத் ஆஃப் த ஹார்ட் மசில்ஸ், தட் இஸ் கால்டு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். தமிழ்ல இதை வந்து இதய தசை நசிவுறல் நோய் அப்படி சொல்லுவாங்க. இதுதான் மாரடைப்பு. இந்த மாரடைப்புன்னு சொல்றது இதைதான் சொல்றது, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். இதய தசையில இறந்து போச்சுன்னா அவ்வளவுதான், இதயம் செயல்படாது இல்லையா, அதுதான் சொல்றது. அப்ப இஸ்கீமியான்றது அதனுடைய முன்னாடிய நிலை. அதுக்கு முன்னாடி நிலை ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ். ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ் வர்றதுனாலதான் இஸ்கீமியா வருது, இஸ்கீமியா வர்றதுனாலதான் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வருது. இதெல்லாம் நீங்க இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த டெர்மினாலஜியை நல்லா புரிஞ்சு வச்சுங்க. ஒன் வேர்டுல இந்த மாதிரி கேள்விகள் வரும். இதை வந்து கொஞ்சம் நீங்க எழுதி பார்க்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதுக்கான மீனிங் புக்ல அதை கொடுத்துருப்பாங்க. சரி, மெயின் ரீசன் என்ன சார்? நீங்க சொல்லிட்டீங்க ஹார்ட் டிசீஸ், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இஸ்கீமியான்னு சொன்னீங்க, அத்ரோஸ்க்ளீரோசிஸ், இஸ்கீமியா, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். இதுல இன்னும் நிறைய இருக்கு, ஆன்ஜைனா பெக்டோரிஸ் அப்படின்னு நிறைய வகை இருக்கு. அதை பத்தியெல்லாம் நீங்க ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. இப்போ ரிஸ்க் ஃபேக்டர்னா 2 ஃபேக்டர். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா. ஹைப்பர் கொலஸ்ட்ரோலிமியானா என்னன்னா பிளட்ல கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கிறது, அதான் ஹை பிளட் கொலஸ்ட்ரால். அதுதான் நம்ம ஹைப்பர் கொலஸ்ட்ரோலிமியா அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி, ஹை பிளட் பிரஷர். இது 2 காரணத்தாலதான் இது கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வருது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆர் த மேஜர் காசஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் த ஹார்ட் டிசீஸ். அப்போ இப்ப ரிஸ்க் ஃபேக்டர்னு கேட்டா 2 சொல்லணும். ஒன்னு ஹைப்பர் கொலஸ்ட்ரோலிமியா, ஹைப்பர் டென்ஷன். இதுதான் ஹார்ட் டிசீஸ்க்கு மெயின் காரணம். So it should be treated. If it untreated, may cause severe damage to the brain, kidney, and eventually leads to stroke. இப்போ வந்து இது என்ன ஆகும்? இந்த கொழுப்பு வந்து பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் இருக்கா, அந்த இடத்துல வந்து அந்த பிளட் வெசல்ஸ் கொழுப்பு படியும் போது என்ன ஆகும்? வெடிச்சிரும். அப்போ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல கவனியா, ஹார்ட் அட்டாக் வந்து பிளட் வெசல்ஸ்ல கொழுப்பு படியாது. பிரெயின்ல இருக்கிற பிளட் வெசல்ஸ் வெடிக்கிறதுனாலயோ அல்லது அங்க பிளட் கிளாட் ஆகுறதுனாலயோ வர்றது ஸ்ட்ரோக். இதை வித்தியாசம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே. காசஸ் அப்படின்னா என்ன? சரி, என்ன மெயின் காசஸ் இந்த ஹார்ட் டிசீஸ்க்கு என்னவா இருக்கலாம்? ஹெரிடிட்ரி, இது குடும்ப வகையில வரும். இப்ப வந்து ஒரு குடும்பத்துல அந்த பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி பிபி அதிகமா இருக்கிறது அல்லது அவங்களுடைய ஒபிசிட்டியா இருக்கிறவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுடைய சந்ததிக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டயட் ரிச் இன் சேச்சுரேட்டட் ஃபேட், இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். நம்ம உணவுல ஃபேட் வந்து கொழுப்புன்னு நமக்கு தெரியும். அதுல 2 வகை இருக்குது, சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட். இதுல எது பெஸ்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ற இந்த குக்கிங் ஆயில்ஸ், இப்போ இந்த கோகனட் ஆயிலா இருந்தாலும் சரி, கிரவுண்ட்நட் ஆயில், சீசம் ஆயில், இது எல்லாமே அன்சேச்சுரேட்டட். அன்சேச்சுரேட்டட் ஆயில் தான் நம்ம உடம்புக்கு நல்லது. பட் சேச்சுரேட்டட் ஃபேட்ன்றது என்ன? இந்த வனஸ்பதி, டால்டான்னு நம்ம சொல்லுவோம். சேச்சுரேஷன் எப்படி பண்றாங்க இதெல்லாம் பத்தி நீங்க ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. இப்ப அதுதான் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன், பேக்கரியில குக்கீஸ் எல்லாம் சாப்பிடும்போது அவங்க எல்லாமே வந்து நெய்யோ அல்லது சாதாரண நம்மளுடைய சமையல் எண்ணெயோ யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து டால்டா, வனஸ்பதி இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது டிரான்ஸ் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட். இது ஒரு ரீசன். அதை வந்து அதிகம் எடுத்துக்கூடாது. டயட் ரிச் இன் சேச்சுரேட்டட் ஃபேட் எடுத்தா ஹார்ட் டிசீஸ் வரும். கொலஸ்ட்ரால். அடுத்தது ஒபிசிட்டி, குண்டா இருக்கிறவங்களுக்கு இந்த இதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்க்ரீசிங் ஏஜ், இன்னொன்னு என்னதான் இருந்தாலும் வயது ஆக ஆக குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த பிபி வரும். அதோட ரிலேட்டடா வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரும். சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து ஒரு மிக முக்கியமான காரணம். இதை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து நம்ம பார்த்தோம், டைலேஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் காரணம். ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்ணா அவர் வந்து ஒரு வார்மா ஒரு ஃபீல் பண்ணுவார். அதுக்கு காரணம் என்ன? அதே மாதிரி ஆல்கஹால் குடிச்சவரும் ஒரு 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 எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவார். என்ன காரணம்னா பிளட் பிரஷர் ரைஸ் ஆகும். பிளட் பிரஷர் ரைஸ் ஆகும்போது பிளட் வெசல்ஸ் டைலேட் ஆகும். ஆனா டைலேஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் ஆல்சோ அஃபெக்ட் த ஹார்ட்ன்றதை நம்ம பார்த்துக்கணும். எமோஷனல் ஸ்ட்ரெஸ், இது உணர்ச்சி வயப்படுதல் அல்லது மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது. இது ஒரு காரணம். அடிக்கடி ஏதோ குடும்பத்துல இருக்கிற ஒரு பிரச்சனைகளை பத்தி தொடர்ந்து சிந்திக்கிறது அல்லது சில பேருக்கு எமோஷனலா ஒரு டிஸ்ட்ரெஸ் ஆயிருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. இப்போ உதாரணமா நம்ம ஐக்யூன்னு சொல்றோம் இல்லையா, ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷன். அதே மாதிரி இக்யூ அப்படின்னு சொன்னது எமோஷனல் கோஷன். இதுவும் இன்னைய உலகத்துல நம்ம அதையும் நம்ம ஒரு பேலன்ஸ்ல வச்சிருக்கணும். இன்னொன்னு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்.
இது வந்து என்னன்னா உடல் இயங்காத ஒரு தன்மை. அதாவது நம்ம இப்பெல்லாம் பாருங்க எல்லாரும் ஒரு பெரிய ஆபீஸ்ல ஒர்க் பண்றவ கூட போய் கம்ப்யூட்டருக்கு முன்னால உட்கார்ந்தான்னா 3 ஹவர்ஸ் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். இது வந்து ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைல். இப்ப எல்லாரும் குழந்தைங்க கூட என்ன ஓடி ஆடுற விளையாடுறத விட இப்போ ஒரு டிவிக்கு முன்னாலயோ அல்லது ஒரு செல்போனுக்கு வச்சுக்கணும் அவங்க விளையாடும் போது அவங்களுடைய உடல் இயக்கம் வந்து தடைபடுது. எக்ஸசிவ் ஆல்கஹால் கன்சம்ஷன், அளவுக்கு அதிகமா மது அருந்தது. பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு இல்லாது. உடல் உழைப்புனா இப்போ ஒரு ஃபீல்டுல ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல ஒர்க் பண்றாங்க. இப்ப அது மாதிரி நிறைய பேருக்கு எந்த வேலையும் கிடையாது. எல்லாம் மெஷினரிஸ் வந்துடுச்சு. அதனால பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பும் குறைஞ்சு போச்சு. இது எல்லாமே வந்து இதய நோய்க்கு காரணம். அப்ப இந்த மாதிரி இந்த தலைப்பு எல்லாமே பாருங்க ரொம்ப கிளியரா இருக்கு ஆன்சரு. இதை நீங்க தயப்படும். Thus, changes in the lifestyle are important factor for the occurrence of the heart disease. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றம். இப்ப யாருமே வந்து ஒரே பிசிக்கல் ஒரு 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 30 வருடங்கள் அல்லது 50 வருடங்களுக்கு இந்த எந்திரங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. குழந்தைங்களும் வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாத போது விளையாட்டுல இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் பாருங்க. அப்ப சேஞ்சஸ் இன் லைஃப் ஸ்டைல் தான் வந்து ஹார்ட் டிசீஸ்க்கு காரணமாயிடுச்சு. தென் சிம்டம்ஸ் சொன்னா இப்போ ஒருத்தருக்கு இதய நோய் இருக்குதுன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், மூச்சு திணறல் வரும். அவரால் ஒரு மெத்தபடி ஏற முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா இப்போ ஒரு சிகரெட் ஸ்மோக்கர் எல்லாம் பாருங்க அப்படியே அப்படியே ரொம்ப மூச்சு இழுத்து இழுத்து விடுவாங்க. அவங்க மூச்சு திணறல் வரும். இன்னொன்னு ஹெட்ஏக் இருக்கும், பெயின் இருக்கும், தலைவலி இருக்கும், டயர்ட்னஸ், ஒரு சோர்வுனஸ் இருக்கும், டிசீனஸ்னா தலை சுத்தம். இப்ப சில பேர் உட்கார்ந்து எழுந்த உடனே தலையை சுத்தம். அப்போ அவங்களுக்கு பிளட்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு. செஸ்ட் பெயின் இருக்கும், மார்பு வலி இருக்கும், ஸ்வெல்லிங் ஆஃப் லெக், கால் வீக்கம், கால்ல இது வந்து எடிமா அப்படி சொல்லுவாங்க. ஸ்வெல்லிங் ஆஃப் லெக், நீர் கோத்துக்கும். அதுக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் இது இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது இருக்கும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்சஸ், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து இந்த நோயினுடைய அறிகுறிகள். இதெல்லாம் வந்து தெளிவா உங்களுக்கு இருக்கு. ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், ஹெட்ஏக், டயர்ட்னஸ், சோர்வு, தலைச்சுற்றல், மார்பு வலி, கால் வீக்கம், வயிறு பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து இதய நோய் இருப்பதற்கான அறிகுறிகள். ரைட். பொதுவா வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு அதை எப்படி தடுக்கிறது, எப்படி கட்டுப்படுத்துறது, அதை பத்தி பார்த்தோம். பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த ஹார்ட் டிசீஸ். இப்போ அந்த கேள்வி பாருங்களேன், வாட் ப்ரிகாஷன்ஸ் கேன் பி டேக்கன் ஃபார் பிரிவென்டிங் ஹார்ட் டிசீஸ்? பொதுவா நம்ம வந்து இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்ல 3 விஷயங்களை நீங்க வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸா இருந்தாலும் சரி, ஒபிசிட்டியா இருந்தாலும் சரி, ஹார்ட் டிசீஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஜென்ரலா பார்க்க வேண்டியது 3 ஆஸ்பெக்ட். டயட் மேனேஜ்மெண்ட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, தென் மெடிசன். இந்த 3 விஷயங்கள்ல தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது இதுல டயட் மேனேஜ்மெண்ட், ரிடக்ஷன் இன் த இன்டேக் ஆஃப் கலோரிஸ். நம்ம போன வகுப்புல கூட பார்த்தோம். நமக்கு தேவைப்படுகிற ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு கலோரி தேவையோ அதுக்கு அதை விட அதிகமா நம்ம கலோரி எடுத்துக்கும் போது அது வந்து நம்மளுக்கு ஆபத்தா முடியுது. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரியினுடைய நம்ம உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடுமையா உழைக்கிறோமா, நம்ம மைல்டா நம்முடைய உழைப்பு இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலோரி எடுத்துக்கணும். அதுதான் மிக முக்கியம். லோ சேச்சுரேட்டட் ஃபேட், இதுதான் மிக முக்கியம். சேச்சுரேட்டட் ஃபேட் எடுத்துக்கூடாது, அல்லது குறைந்த அளவு எடுத்துக்கணும். கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட் அதெல்லாம் குறைஞ்ச அளவு எடுத்துக்கணும். லோ கார்போஹைட்ரேட் அண்ட் காமன் சால்ட் ஆர் சம் ஆஃப் த டயட்ரி மாடிஃபிகேஷன். உப்புனுடைய அளவு இப்ப நம்ம அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். டயட் ரிச் இன் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இஸ் எசென்சியல். இது வந்து ஒரு 12th கூட இந்த ஒரு கேள்வியை கேட்பாங்க. PUFA என்ன, அதனுடைய விரிவாக்கம் சொல்லி எழுதணும். அப்போ பாலி அன்சாச்சுரேட் ஃபேட்ல எதுல இருக்கு? இப்ப சன்ஃபிளவர் ஆயில் ஒரு பாலி அன்சாச்சுரேட்டட், சாஃப்ளவர் ஆயில், இதெல்லாம் வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறது. திஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த். அது வந்து உடம்புக்கு மிக மிக நன்மை பயக்கக்கூடியது. இன்க்ரீஸ் இன் த இன்டேக் ஆஃப் ஃபைபர் டைப், நார்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகம் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், புரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின். இப்ப இதை வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட்னு சொல்லுவோம். டயட் பேலன்ஸ்ட் டயட் கூட சொல்லுவோம். டயட் விச் கண்டெயின் ஆல் த நியூட்ரியன்ட் இன் ரைட் ப்ரொபோர்ஷன் அப்படி சொல்லுவோம். அப்ப இன்க்ரீஸ் இந்த இன்டேக் ஆஃப் ஃபைபர், நார்ச்சத்து உள்ள உணவு, பழங்கள், காய்கறிகள், புரதம், தாது உப்புக்கள், விட்டமின்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட உணவுல குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸை நம்மளால தடுக்க முடியும். தட் இஸ் ஃபார் டயட்ரி மேனேஜ்மெண்ட். டயட் மேனேஜ்மெண்ட். பிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ், வாக்கிங் அண்ட் யோகா ஆர் எசென்சியல் ஃபார் பாடி வெயிட் மெயின்டெனன்ஸ். அப்போ பாடி வெயிட்டுக்கும்
ஹார்ட் டிசீஸ்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. பாடி வெயிட் அதிகமாகும் போது ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மெயின்டைன் பண்ணணும். நமக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும், அதுக்கு ரெகுலர் எக்ஸசைஸ் வேணும். வாக்கிங் அண்ட் யோகா இஸ் குட் ஃபார் ஹார்ட் டிசீஸ். அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவாய்டன்ஸ் இது மிக முக்கியம். குறிப்பா வந்து ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கன்சம்ஷன் அண்ட் ஸ்மோக்கிங். நம்ம பார்த்தோம் ஆல்கஹால் கன்சம்ஷன்ல வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகுறதுனால ஹார்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸ்மோக்கிங்ல அதே மாதிரி ஸ்மோக்கிங்கும் வந்து ஹார்ட் டிசீஸை உண்டு பண்ணுது பார்த்தோம். அதுக்கு இந்த ஸ்மோக்கிங் பண்றதுனால பிளட் வெசல்ஸ்ல அந்த ஆத்ரோஸ்கிளிரோசிஸ் கொழுப்பு படியதை அது தூண்டுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவாய்டன்ஸ் இந்த மாதிரி போதைக்கு நம்மளுக்கு அடிமையாக்கக்கூடிய பொருட்கள் ஆல்கஹாலா இருக்கலாம், ஸ்மோக்கிங் அதாவது டொபாக்கோ சப்ஸ்டன்ஸ், அந்த டொபாக்கோ ஸ்மோக்கிங், அது டொபாக்கோ சூவிங், டொபாக்கோ ஸ்னப்பிங் எப்படி ஒன்றா இருக்கலாம். அதே மாதிரி ட்ரக் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணா நம்ம ஹார்ட் டிசீஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 தலைப்பு மிக முக்கியம். டயட் மேனேஜ்மெண்ட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவாய்டன்ஸ். இது வந்து பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீஸ். ஓகே, திஸ் இஸ் அனதர் டாபிக். இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம ஒரு நோயை பத்தி சொன்னா அந்த நோய்க்கான காரணிகளை பார்த்தோம், அதை எப்படி தடுக்கிறதுன்றதை பத்தி பார்க்கிறோம். இன்றைய வகுப்பினுடைய மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு கேன்சர். இதுவும் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். ஆனா இந்த கேன்சர் இப்ப நீங்க பார்த்தோம் இல்லையா, அந்த டயபிட்டிஸ் மெலிட்டஸா இருந்தாலும் சரி, ஒபிசிட்டியா இருந்தாலும் சரி, ஹார்ட் டிசீஸா இருந்தாலும் சரி, கேன்சரா இருந்தாலும் சரி, யாருமே கியூர் பண்ண முடியாத ஒரு நோய். இதெல்லாமே அதனால்தான் ஆபத்து. கியூர் பண்ண முடியாது, பட் என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் நீங்க கவனிக்கணும். கேன்சரா இருந்தாலும் சரி, டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இருந்தாலும் ஒரு தடவை நம்ம மெடிசன் எடுத்துட்டோம்னா லைஃப் லாங் நம்ம வந்து நம்ம லைஃபை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுன்னு போறோம், அவ்வளவுதான். அப்ப இதை வந்து கியூர் பண்ண முடியாது. இது பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை. அதுதான் இப்ப நம்ம இந்த நோயினுடைய தீவிரம் அதுதான். இது வந்து கியூர் பண்ண முடியாது, பட் யூ கேன் கண்ட்ரோல் இட். அதை வந்து கட்டுப்படுத்த முடியும். அந்த விஷயத்த நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல புரிஞ்சுக்கணும். இப்ப இது ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்றாங்க இந்த கேன்சரை பத்தி, த்ரூஅவுட் த வேர்ல்டு 4 மில்லியன் டெத் பெர் எவ்ரி இயர். ஒரு உலகம் முழுசும் ஒரு வருடத்துல 4 மில்லியன் மக்கள் வந்து இந்த கேன்சரால இழக்கிறாங்க. இந்தியாவில் 1 மில்லியன், மோர் தென் 1 மில்லியன் சஃபர்ஸ் ஃப்ரம் கேன்சரால பாதிக்கப்படுறாங்க சொல்றாங்க. இந்த கேன்சர் இது ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இஸ் டிரைவ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் மீனிங் கிராப். என்ன அர்த்தம், ஏன் கேன்சருக்கு வந்து கிராப் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க? நண்டு என்ன செய்யும், அந்த வலைக்குள்ள இருந்துக்கினே உள்ள தொலை போட்டுக்கினே போகும். அது வந்து வெளியில வந்து இப்ப இது வெளியில தெரியாது, ஆனா உள்ள மட்டும் அது மாண்டு போயிடும். அது மாதிரிதான் இந்த கேன்சர் செல்லு நம்மளுக்கு வெளியில எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல முற்றிய நிலையில தான் நம்மளுக்கு அது தெரிய வரும். அப்போ நம்மளால சிகிச்சை அளிச்சாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ கேன்சருக்கு வந்து குணப்படுத்த முடியாதுன்றது காரணம் தான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கேன்சரை குணப்படுத்த முடியும் எப்போ, ஏர்லி ஸ்டேஜஸ், ஆரம்ப நிலையில நீங்க கண்டுபிடித்தீங்கன்னா பல வகையான சிகிச்சை முறை மூலம் அதை கட்டுப்படுத்த முடியும். ஆனா ஆரம்பத்துல கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஏன்னா வெளியில அது தெரியாது. அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. அதெல்லாம் நான் பின்னால இந்த இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப கேன்சர்னா என்னன்னா கிராப்னு அர்த்தம். ஏன் அதுக்கு பேர் வச்சாங்கன்ற சொல்லிட்டேன். த ஸ்டடி ஆஃப் கேன்சர் இஸ் கால்டு ஆங்காலஜி. இது ஒரு மிக முக்கியமான ஒன் வேர்டு கொஸ்டின். ஆங்கோ மீன்ஸ் டியூமர். டியூமர்னா கட்டி. டியூமர்னா கட்டி. இப்ப நம்ம கேன்சரை டிஃபைன் பண்ண போறோம். பின்னால கூட உங்க புக்ல வந்து ஒரு கான்டென்ட் இல்ல, பட் ஆனா கொஸ்டின்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிறான், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கேன்சர் அண்ட் நார்மல் செல். அதுக்கான படம் கூட பின்னால் வரும், அப்ப நான் அதை விளக்குறேன். டிஃபைன் கேன்சர்னா என்ன, ரொம்ப எளிமையா சொல்லலாம், அன்கண்ட்ரோல்டு செல் டிவிஷன். அப்படிதான். இப்ப நம்ம உடம்புல வந்து நம்ம குழந்தையில இருந்து இப்படியே வளர்ந்துன்னு வரோம். செல் டிவிஷன் ஒரு கட்டுப்பாடான முறையில அப்படியே பெருகினே வருது, நம்ம நார்மலா இருக்கிறோம். ஆனா அதுவே செல் டிவிஷன் அன்கண்ட்ரோல்டா போச்சுன்னா அது ஒரு டியூமர் ஆயிடும். டியூமர்னா கட்டி ஆயிடும். அதான். சோ கேன்சர் இஸ் அன் அப்நார்மல் அன்கண்ட்ரோல்டு டிவிஷன் ஆஃப் செல். அதாவது அபரிமிதமான கட்டுக்கடங்காத செல் பிரிதல் மூலம் உருவாகக்கூடிய ஒரு வகையான கட்டி. அதான். தட் இன்வேட் அண்ட் டெஸ்ட்ராய் த சரௌண்டிங் டிஷ்யூஸ் ஃபார்மிங் எ டியூமர் ஆர் நியோபிளாஸ்ம். அது என்ன செய்யுது, அந்த கேன்சர் செல் என்ன செய்யுது, அங்கிருந்து ரத்தத்தின் மூலம் மற்ற இடத்துக்கு போகும். அந்த சரௌண்டிங் அதை சுத்தி இருக்கிற திசுக்களுக்கு உள்ள போய் அந்த செல்களையும் கட்டுக்கடங்காம பெருக வச்சு ஒரு டியூமர், ஒரு கட்டியை உருவாக்கும். அப்போ பேசிக்கா என்ன செய்யணும், கேன்சர் எல்லாமே கட்டிகள்.
ஆனா எல்லா கட்டிகளும் கேன்சர் இல்ல. பின்னால நம்ம அதை பார்ப்போம். கேன்சர் ஆல் டியூமர்ஸ் ஆர் ஆல் கேன்சர் இன் த ஃபார்ம் ஆஃப் டியூமர்ஸ் பட் ஆல் டியூமர்ஸ் ஆர் நாட் கேன்சர். இது நல்லா இந்த வாக்கியம் இந்த லாஜிக் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பின்னால பார்ப்போம். Cancer is an abnormal and uncontrolled division of cells that invade and destroy the surrounding tissues forming a tumor. அது என்ன செய்யுது? ஒரு இடத்துல இருக்கிற கேன்சர் செல்லு மற்ற செல்களுக்கு ஊடுருவி அந்த செல்களையும் அழிச்சு ஒரு கட்டியா உருவாக்குது. நியோபிளாசம், நல்ல கவனிங்க, நியோபிளாசம் டியூமர், இன்னொரு வார்த்தை நியோபிளாசம். இப்போ அதுக்கு அந்த கேன்சர் செல்லு நார்மல் செல் என்னன்னா, கேன்சர் செல் இஸ் an heterogeneous group of cells. அதுல வந்து இது ஒரு ஆக்டிவ் டிவைடிங் செல்ஸ் சொன்னோம். இதுல டிஃபரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும், யூனிஃபார்மா இருக்காது. that do not respond to the normal cell division. They do not undergo a normal cell division. Abnormal cell division பார்த்தோம், uncontrolled cell division பார்த்தோம். ரொம்ப சிம்பிளான வார்த்தை அதுதான். What is cancer? Abnormal and uncontrolled cell division of cells. பட் இது இன்னொரு வார்த்தை சொல்லணும், they are heterogeneous group of cells. அது ஒரு குரூப், ஒரு சேம் கைண்ட் கிடையாது, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும் அதுல. They do not respond to the normal cell division. They do not obey the normal cell division. மிக முக்கியம். அதுக்கு அடுத்தது கேன்சருடைய இன்னொரு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் என்னன்னா மெட்டாஸ்டாசிஸ். மெட்டாஸ்டாசிஸ்னா என்னன்னா, ஒரு கேன்சர் செல் ஒரு இடத்துல இருந்து ரத்தத்தின் மூலமா வேற ஒரு இடத்துக்கு போய் அங்க படிஞ்சு அந்த இடத்துல கேன்சரை உருவாக்கும். இதுதான் இதுல இருக்கிற நோய். ஒரு கேன்சர் இருக்க கட்டி இந்த இடத்துல இருக்குதுன்னு அப்படியே இழ மாதிரி அப்படியே போய் வேற ஒரு இடத்துல கொஞ்சம் தூரத்துல போய் இங்க இருக்கும். குறிப்பா இந்த இன்டெஸ்டினல் கேன்சர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ட்ராக்ல எங்க பார்த்தாலும் அப்படியே செயின் மாதிரி இருக்கும். The cancerous cell migrate to distant parts of the body and affect new tissues. ஒரு இடத்துல இருந்து எதன் மூலம் போகுதுன்னு ஒரு கேள்வி கேட்கணும். பிளட் வழியா தான், பிளட் செல்ஸ் வழியா, பிளட் வழியா போயிட்டு இன்னொரு இடத்துல டெபாசிட் ஆகி அங்க வந்து ஒரு நியூ டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணும். திஸ் ப்ராசஸ் கால்டு மெட்டாஸ்டாசிஸ். ஸோ மெட்டாஸ்டாசிஸ்னா என்ன? மைக்ரேஷன் ஆஃப் கேன்சர் செல்ஸ் from one place to another and forms a tumor in the new place. That is called a metastasis. The frequent site of metastasis, இந்த மாதிரி இந்த செயல்பாடு அடிக்கடி எங்க நடக்குது? லங்ஸ் கேன்சர்ல. இப்ப லங்ஸ்ல ஒரு இடத்துல கேன்சர் இருந்துச்சுன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் மற்ற இடத்துக்கு. போன்ஸ் அதே மாதிரி, போன் கேன்சரும் இப்போ வந்து அவர் தை போன்ல இருக்கு அல்லது அவருக்கு வந்து ரிப் போன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அது அங்க பார்த்தாலும் எல்லா இடத்துக்கும் பரவும். ஸ்கின் கேன்சர் அதே மாதிரி, பிரைன் கேன்சர், இதெல்லாமே பார்ட் ஆஃப் த பிரைன்ல ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது வந்து மெட்டாஸ்டாசிஸ் பத்தி நம்ம பார்த்தோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டெர்மினாலஜி, மெட்டாஸ்டாசிஸ். ஓகே, இதுல வந்து இப்ப நான் முதல்ல சொன்ன பாருங்க, இந்த புக்ல உங்களுக்கு இது கொடுக்கல. ஆனா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. ஹவ் இஸ் கேன்சர் செல் டிஃபரண்ட் ஃப்ரம் நார்மல் செல் அப்படின்னு. இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது. இட்ஸ் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுல பாத்தீங்கன்னா நார்மல் செல் பாருங்க ஒரு சர்க்குலரா இருக்கு, அது ஒரே யூனிஃபார்மா டிவைட் ஆகுது. கீழே இருக்கு பாருங்க irregular cells, many cells that continue the growth and divide, go on divide and forms a tumor, ஒரு கட்டியா டெவலப் ஆகும். இப்போ அந்த டிஃபரெண்ட் செகண்ட் டயக்ராம்ல நீங்க பாக்குறீங்க நார்மல் செல் டிவிஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது. இங்க பாருங்க வேரியேஷன் இன் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த செல். செல் வந்து ஒரே சைஸோ ஷேப்போ இல்லை, அதனால தான் இதை ஹெட்ரோஜீனஸ் சொல்றோம். இங்க வந்து சேம் சைஸ் அண்ட் ஷேப், இது ஹோமோஜீனஸ் சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரோஜீனஸ். நம்ம பார்த்தோம் கேன்சர் செல்ஸ் ஆர் ஹெட்ரோஜீனஸ். ரெண்டாவது இந்த நார்மல் செல்லுடைய நியூக்ளியஸ், கேன்சர் செல்லுடைய நியூக்ளியஸ் பாக்குறோம், டிஃபரன்ஸ் தெரியுது. நியூக்ளியஸ் தட் இஸ் லார்ஜ் அண்ட் டார்க்கர் தன் நார்மல். ஏன்னா இந்த நியூக்ளியஸ் ஏன் லார்ஜரா இருந்தா ஒரு செல் ரெண்டா டிவைட்னா நியூக்ளியர் மெட்டீரியலும் டிவைட் ஆகணும். அப்போ அதனால தான் இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க, அப்நார்மல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அரேஞ்சட் இன் ஏ டிஸ்ஆர்கனைஸ்டு ஃபேஷன். நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இப்போ உதாரணமா இந்த ஹியூமன் பாடி செல் எடுத்தீங்கன்னா 46 குரோமோசோம் இன் 23 பேர்ஸ் இருக்கும். பட் ஆனா கேன்சர் செல்ல குரோமோசோமுடைய எண்ணிக்கை வந்து டபுள் இருக்கும், அப்நார்மல் நம்பர் இருக்கும். ஸோ இதுல லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல பாக்குறீங்க இந்த செல் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் பவுண்டரி இருக்கு பாருங்க நார்மல் செல்ல. பட் இங்க வந்து பவுண்டரியே கிடையாது. கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் வித்தவுட் ஏ பவுண்டரி, இதான் மிக முக்கியம். ஒரு லிமிட்டிங் மெம்பரேன் கிடையாது. அதனாலதான் இந்த செல் வந்து தொடர்ந்து போகும். அதாவது அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு வேர்டு இருக்கும், செல் அட்கீஷன் சொல்லி. செல் அட்கீஷன் தான் வந்து ஒரு செல் அன்கண்ட்ரோலா டிவைட் ஆகிறது தடுக்கும்.
பட் இங்க பாருங்க கேன்சர்ல அது மாதிரி கிடையாது. என்னது செல் பவுண்டரியே கிடையாது. ஸோ தே வில் கோ ஆன் மல்டிப்ளை. இது இந்த மாதிரி 4 பாயிண்ட் நீங்க எழுதினா போதும். தென் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் வரும். உதாரணமா இப்போ இந்த பேசிக் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் எப்படி பிரிக்கிறாங்கன்னா பேசிஸ் ஆன் த டிஷ்யூஸ் இன் விச் தே அப்பியர். எந்த வகையான திசுக்கள்ல இது உற்பத்தி ஆகுதோ அதை வச்சு பிரிக்கிறோம். குறிப்பா நம்ம டிஷ்யூஸை வந்து எபிதீலியல் டிஷ்யூஸ், கனெக்டிவ் டிஷ்யூஸ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூஸ், நர்வஸ் டிஷ்யூஸ்ன்னு 4 வகையா நம்ம பிரிக்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அது எந்த வகையான டிஷ்யூல இருக்கோ டெவலப் ஆகுதோ அதை வச்சு நம்ம பிரிக்கிறோம். இப்ப நம்ம குறிப்பா என்ன சொல்ல போறோம், நம்ம இங்க புக்ல உங்களுக்கு 3 டைப் கொடுத்துருக்காங்க கிளாசிபிகேஷன்ல. கார்சினோமா, சார்கோமா, லியூகேமியா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக்கா 1 வேர்டு கொஸ்டின் இதுல இருந்து வரலாம், அல்லது இது வந்து ஒரு 4 மார்க்ஸ் கொஸ்டினா கூட இருக்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஹையர் ஸ்டடீஸ்ல இதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். அதனால இதை வந்து நீங்க தயார் பண்ணிக்கலாம். கார்சினோமா மொத்தம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 3 பாயிண்ட மனசுல வச்சுக்கணும். என்ன டிஷ்யூஸ், எத்தனை பர்சன்டேஜ், எந்த ஆர்கன் பாதிக்கப்படும், இந்த 3 பாயிண்ட். கார்சினோமாஸ் அரைசஸ் ஃப்ரம் த எபிதீலியல் செல்ஸ். எபிதீலியல் செல்ஸ்னா என்ன? இப்ப நீங்க பாக்குறீங்க, படிச்சிருப்பீங்க, கவரிங் டிஷ்யூஸ் பேரு. இதுக்கு எபிதீலியல் டிஷ்யூஸ் பேரு கவரிங் டிஷ்யூஸ். நம்ம உடம்புல வெளி பரப்புல இருக்கிறது. இப்ப ஸ்கின்னு சொல்றோம்ல, ஸ்கின் வந்து ஒரு எபிதீலியல் டிஷ்யூஸ். அப்புறம் கிளாண்டுலார் டிஷ்யூஸ். இந்த கிளாண்டுலார் டிஷ்யூஸ்ல எபிதீலியல்ஸ்ல ஒரு 5-6 வகை இருக்கு. காலம்னார் எபிதீலியம், சிலியேட்டட் காலம்னார் எபிதீலியம், கிளாண்டுலார் எபிதீலியம், கியூபாய்டல் எபிதீலியம், இது மாதிரி இது மாதிரி ஒரு 5-6 வகைகள் இருக்கு. அதுல வந்து இவங்க நல்ல கவனிங்க, நான் எதை சொன்னாலும் முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுலதான் நீங்க கவனம் செலுத்தணும். கார்சினோமாஸ் ஆர் எபிதீலியல் அண்ட் கிளாண்டுலார் டிஷ்யூஸ். கிளாண்டுலார் டிஷ்யூஸ்னு வச்சுங்க, இப்ப கிளாண்டுன்னு வச்சுங்க, சலைவரி கிளாண்ட் இருக்கு, தைராய்டு கிளாண்ட் இருக்கு, பேங்க்ரியாஸ் இருக்கு. இத மாதிரி எந்தெந்த கிளாண்ட் இருக்கோ அதுல இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே எபிதீலியல் டிஷ்யூஸ் தான், கியூபாய்டல் எபிதீலியல் டிஷ்யூஸ். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, கார்சினோமா அரைசஸ் ஃப்ரம் வாட், அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கார்சினோமா. இந்த கேன்சர், ஸ்கின் கேன்சர் வந்து ஒரு கார்சினோமா வகை, லங் கேன்சர், ஸ்டொமக் அண்ட் பிரைன் கேன்சர். இப்ப இதுல வந்து ஒரு 1 வேர்டு உங்க புக்ல கூட கேட்டிருக்காங்க. ஸ்டொமக் கேன்சர், அதுக்கு ஆப்போசிட்ல சார்கோமா, கார்சினோமா கொடுத்துருக்காங்க வச்சுங்களேன். நீங்க என்ன ஆன்சர் சொல்லணும்? கார்சினோமா அப்படின்னு சொல்லணும். ஸ்டொமக் கேன்சர் இஸ் அ கார்சினோமா டைப். about 85% of the tumors are carcinoma. இப்ப உலகத்துல இதுல புற்றுநோய்கள்ல 85% புற்றுநோய்கள் எந்த வகையினால வருது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்சினோமா தான் 85%. அதே மாதிரி ரெண்டாவது டைப்புக்கு வரும், கனெக்டிவ் டிஷ்யூஸ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூஸ். இப்போ மொத்தம் டிஷ்யூஸ்ல 4 வகை சொன்னேன். ஃபர்ஸ்ட் எபிதீலியல் டிஷ்யூஸ் கார்சினோமா சொன்னேன். மூணாவது கனெக்டிவ் டிஷ்யூஸ், மூணாவது மஸ்குலர் டிஷ்யூஸ். இது ரெண்டும் சேர்ந்து ரெண்டுத்துல வர்றது நம்ம ஜென்ரலா சார்கோமான்னு சொல்றோம். கனெக்டிவ் டிஷ்யூஸ் நம்ம இன்னும் ஒரு 3 வகையா பிரிப்போம். ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூஸ், சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூஸ், ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூஸ். இந்த ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூஸ்ன்றது தான் பிளட். இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டைப். சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து போன்ஸ் அண்ட் கார்ட்லேஜ். தென் ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து அடிப்போஸ் டிஷ்யூஸ். இப்போ இது மாதிரி விஷயம் இருக்கு. ஆனா நம்ம ஜென்ரலா என்ன செஞ்சுக்கணும், சார்கோமாஸ் is a type of cancer arises from the connective and muscular tissue. அதுதான் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வரும். கனெக்டிவ் போன் வந்து கார்ட்லேஜ் வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ், சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூஸ். டெண்டான்னா என்ன? இதெல்லாம் வந்து ஒரு நீட் கொஸ்டின். பேசிக்காவே நீங்க ஜிப்மர் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கொஸ்டின் பேப்பரை பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு எவ்ரி ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு கேள்வி இந்த டெண்டான் லிகமெண்ட், டெண்டான் லிகமெண்ட். ஏன்னா அந்த நல்ல கிளியரா புரிஞ்சுக்கணும். டெண்டான்னா என்ன, லிகமெண்ட்னா என்ன. டெண்டான்னா என்ன? மசில்ஸ் போனோட இணைக்கிறது டெண்டான். இஸ் எ டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ். இதுதான் பேசிக். அதை நம்ம வந்து படிக்கும் போது நல்லா உணர்ந்து படிக்கணும். இது மசில்ஸ், இந்த மசில்ஸ் போனோட இணைக்கிறதுக்கு கனெக்ட் பண்றது, அதனாலதான் அதுக்கு பேரு கனெக்டிவ் டிஷ்யூஸ். அதே மாதிரி அடிப்போஸ் டிஷ்யூஸ். அடிப்போஸ் டிஷ்யூஸ்னா ஃபேட் டிஷ்யூஸ். இது இப்ப தோலுக்கு அடியில கொழுப்பு இருக்கு, அப்போ அதை தான் நம்ம வந்து அடிப்போஸ் டிஷ்யூஸ் சொல்றோம். அப்புறம் மசில்ஸ், இதை சொல்லிட்டோம். அப்போ போன்ஸ்ல வர்றது கார்ட்லேஜ் எக்ஸாம்பிள் என்ன? இதை பாருங்க, நோஸ் டிப், மூக்கினுடைய நுனி பகுதி, காது மடல் சொல்லல, இயர் பின்னா, இதெல்லாம் கார்ட்லேஜ். அப்படியே பாருங்க, கார்ட்லேஜ்னா பிளெக்சிபிளா இருக்கும். ஆப்போசிட் போன்னா ஸ்ட்ராங்கா ரிஜிட்டா இருக்கும். அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டோம். தே ஃபார்ம் 1%. அப்போ இந்த சார்கோமா வந்து ரொம்ப ரேர் டைப், அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா 1% தான் இந்த மாதிரியான கேன்சர் இருக்கு.
இது மாதிரி கேன்சர் வந்து ஒரு டைப் அப்படின்னு. தென் மிக முக்கியமானது லியூகேமியா. லியூகேமியானா மீனிங் என்னன்னா பிளட் கேன்சர். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதே மாதிரி 3 பாயிண்ட். முதல் பாயிண்ட் அது எந்த இடத்துல உருவாகுது, ரெண்டாவது பாயிண்ட் எத்தனை சதவீதம், இது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ லியூகேமியாவை பிளட் கேன்சர் நம்ம சொல்றோம். பிளட் கேன்சர்னா என்னன்னா, நம்ம சாதாரணமா ரத்தத்துல வெள்ளை அணுக்கள் சரி பிளட் டபிள்யூபிசி செல்ஸ் அண்ட் ஆர்பிசி செல்ஸ் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் இருக்கும். நீங்க வந்து ஒரு நார்மல் அடல்ட் ஹியூமன் பீயிங்ல பாத்தீங்கன்னா 5.5 மில்லியன் செல்ஸ் இருக்கும் பெர் கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட். இதே வந்து டபிள்யூபிசியா இருந்ததுன்னா 6 to 10,000 ஆர் அதிகபட்சம் 11,000 கூட சில புக்ல கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இதுதான் ஒரு நார்மலான ஒருத்தருக்கு வந்து பிளட் செல்ல கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்ல 11,000 டபிள்யூபிசி செல்ஸ் இருக்கும். ஆனா சில பேருக்கு இந்த எண்ணிக்கை அளவுக்கு அதிகமா கட்டுக்கடங்காம மல்டிப்ளை ஆயிருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் பிளட் கேன்சர். நல்ல கவனிங்க, பிளட் கேன்சர்னா ஆர்பிசி எண்ணிக்கை அதிகமா இருக்குமா, டபிள்யூபிசியோட எண்ணிக்கை அதிகமா இருக்குமா? டபிள்யூபிசி செல்ஸ், ஒயிட் பிளட் காப்பர் செல்ஸ். நல்ல கவனிங்க, ஒயிட் பிளட் காப்பர் செல்ஸ். இப்போ வந்து சொல்றாங்க இஸ் லியூகேமியா ஆர் கேரக்டரைஸ்டு பை an increase in the formation of white blood cells in the bone marrow. இதெல்லாம் இதை வந்து மாத்திட்டு அது ரெட் பிளட் செல்ஸ் கொடுத்துருக்கலாம். அப்போ ஆன்சரை வந்து நம்ம கவனிக்கணும். ஒயிட் பிளட் செல்ஸ் இந்த போன் மேரோ அண்ட் லிம்ப் நோட்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் பிளட் செல்ஸ் எங்க உருவாகுது, எலும்புக்கு இடையில உள்ள இருக்கிறது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவோம், போன் மேரோ. அதுல 2 டைப் இருக்கு, ரெட் போன் மேரோ அண்ட் ஒயிட் போன் மேரோ. ரெட் போன் மேரோவில் ஆர்பிசி சிவப்பணுக்கள்லாம் உருவாகுது. ஒயிட் போன் மேரோவில் தான் அந்த வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் காப்பர் செல்ஸ் உருவாகுது. அப்போ அந்த தெரிஞ்சுக்கணும். லுக்கேமியா ஆர் கால்டு பிளட் கேன்சர். இதுல வந்து என்ன விஷயம்னா, நம்ம நாட்டுல இந்த பிளட் கேன்சர் கொஞ்சம் குறைவு. ஆனா அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள்ல 15 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கேன்சர் வந்து பிளட் கேன்சர் தான். அமெரிக்கால இதெல்லாம் அதிகம். அங்க லைஃப் ஸ்டைல அது. இன்னொன்னு இந்த லியூகேமியாவுக்கு இது ஜீன் கூட ஒரு காரணம். இந்த மாதிரி 22வது குரோமோசோம்ல ஒரு பார்ட் வந்து லாஸ் ஆயிருக்கும் இந்த இவங்களுக்குலாம். அது வந்து ஜெனட்டிக்காவும் ஒரு ஜெனட்டிக் ரீசனும் இருக்கு இந்த லியூகேமியாவுக்கு பிளட் கேன்சர். The most common type of cancer which also affects the children below 15 years of age. இப்போ நான் ஒரு ஜிகே மாதிரி கேட்கறேன் வச்சுங்க, நான் முதல்ல சொல்லிட்டேன் இதை வந்து டைப் வந்து டிஷ்யூஸ் வச்சு பிரிக்கிறாங்க. இப்போ நீங்க லியூகேமியாவை எந்த டைப்ல கொண்டாடுவீங்க? சார்கோமாவில கொண்டாடுவீங்களா, கார்சினோமாவில கொண்டாடுவீங்களா? நான் முதல்ல சொன்னேன் இது ஒரு பிளட் கேன்சர் சொன்னேன். பிளட் கேன்சர் சொன்னா பிளட் வந்து ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூஸ். அப்போ இது இந்த டைப் சேர்ந்தது. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ரீகாலெக்ட் பண்ணணும், ஏதாவது கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், இந்த டாபிக் வந்து கேன்சர்ல டைப் ஆஃப் கேன்சர் மிக முக்கியம். உங்களுக்கு அதை புரிஞ்சிருக்கும். 3 பாயிண்ட்டை வச்சு நீங்க ஈஸியா இருக்கும். மோர் டு நோன். இப்போ நான் உங்களுக்கு கேன்சரை பத்தி சொல்லும் போது ஒரு சீக்வன்ஸ் சொன்னேன். ஆல் கேன்சர் இன் த ஃபார்ம் ஆஃப் டியூமர் பட் ஆல் டியூமர்ஸ் ஆர் நாட் கேன்சர்னு சொன்னேன். கட்டிகள் எல்லாம் 2 வகை இருக்கு. சில பேருக்கு பாருங்க, சில பேருக்கு வயிற்றுல பெண்களாக இருக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வயிறு வந்து பெருசாகின்னு இருக்கும். எல்லாரும் நினைச்சுப்பாங்க அவங்க பிரெக்னென்ட்னு. ஆனா அப்புறம் அது தெரியுது இல்ல அவங்க பிரெக்னென்ட் இல்ல அப்படின்னு. காரணம் அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையிலையோ அல்லது வேற இடத்துலயோ அது கட்டி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்கும். சில பேர் பார்ப்பாங்க அந்த 3 கிலோ கட்டி எடுத்தாங்க, 4 கிலோ கட்டி எடுத்தாங்க அப்படின்னு. ஆனா அது கேன்சர் கிடையாது. பெனிகன் டியூமர்ஸ் நான் கேன்சர். பெனிகன் டியூமர்னா நார்மல் டியூமர், மேலிகனன்ட் டியூமர்னா கேன்சர். இதுதான் புரிஞ்சுக்கணும். பெனிகன் டியூமர்னா நார்மல் டியூமர், நான் மேலிகனன்ட் டியூமர் remain confined in the organ affected and do not spread to other parts of the body. இது வந்து எந்த ஒரு உறுப்புல பாதிப்பு ஏற்படுத்தோ அந்த உறுப்பு மட்டும் வளர்ந்துனே இருக்கும். ஆனா கேன்சரினுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் என்ன பார்த்தோம்னா மெட்டாஸ்டாசிஸ்ன்னு பார்த்தோம். அப்படின்னா என்னன்னா அந்த கேன்சர் செல்ஸ் மைக்ரேட் from the site to another part. ஆனா இங்க அது கிடையாது. பெனிகன் டியூமர்ஸ் ஆர் நான் மேலிகனன்ட் டியூமர்ஸ் remain confined in the organ affected and not spread to other parts of the body. புரிஞ்சுச்சா? அடுத்து மேலிகனன்ட் டியூமர். மேலிகனன்ட் டியூமருக்கு இன்னொரு வார்த்தை கேன்சர். மாஸ் ஆஃப் proliferatingனா மல்டிப்ளை which grow very rapidly. நம்ம சொன்னோம் இல்லையா, controlled and invading. இப்ப சொன்னோம் uncontrolled division இருக்கும். இன்வைடிங்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அண்ட் டேமேஜிங் த சரௌண்டிங். பாருங்க அந்த வேர்டிங்லாம் ரொம்ப ரொம்ப ரேபிட்லி மல்டிப்ளை, proliferating. Invading, migrate from one place to another. Damaging, destroy the surrounding normal tissues.
இதை தான் நம்ம malignant tumors சொல்றோம். அப்போ you must know the difference between benign tumor and malignant tumor. Malignant tumor is nothing but cancer. இங்க வந்து ஒரு ஜிகே சொல்றாங்க, வேர்ல்டு கேன்சர் டே, உலக புற்றுநோய் தினம் 4th அக்டோபர். நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே, உலக புற்றுநோய் விழிப்புணர்வு நாள். அவேர்னஸ் டேனா விழிப்புணர்வு நாள் 7th நவம்பர். இதெல்லாம் வந்து ஜிகே. ஓகே, இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.